வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாநிலம் முழுவதும் 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க ஏற்பாடு. அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. திருமிகு சித்ரா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பெண்கள் உள்பட 6 பேர் உயிரிழப்பு. சொர்க்கவாசல் தரிசனத்திற்கான டிக்கெட் பெற சென்றவர்கள் உயிரிழந்த சோகம். திருப்பதி கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என விருப்பம். கொரோனாவில் குழந்தைகளை இழந்த நிலையில் கூட்ட நெரிசலில் மனைவியை இழந்துவிட்டதாக சேலத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் வேதனை. மனைவியின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல உதவுமாறு கண்ணீர் மல்க வேண்டுகோள். உட்காந்து எல்லாம் ஓப்பன் பண்ணணும். எல்லாம் திக்கு ஓடினாங்க. திக்கு ஓடின போனோன்னே எல்லாம் போட்டு மெதிச்சுட்டாங்க. இடுப்பு உடஞ்சி போச்சு. குழந்தைங்க சார் எல்லாம் போது செத்து போச்சுங்க சார். எல்லாம் அட்டாக் அதெல்லாம் வந்து இது வந்து ஒன்றா வந்து எல்லாம். சபரிமலையில் பக்தர்களின் கூட்டத்தை குறைக்க புதிய கட்டுப்பாடு. இன்று முதல் ஆன்லைனில் 50,000 பேரும் நேரடி முன்பதிவில் 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி. இன்று ஜனவரி 9 முதல் ஆன்லைன் முன்பதிவு 50,000 மற்றும் நேரடி முன்பதிவு 5,000 கட்டுப்பாடு ஏற்படுத்தியுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 10 மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படையினர் நடவடிக்கை. தமிழ்நாடு வளர்வதை ஆளுநர் விரும்பாததால் சட்டமன்ற உரையை வாசிக்கவில்லை. முரசொலி நாளேட்டில் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்து. காயமடைந்த ஒருவருக்கு சிகிச்சை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யாருக்கு தொடர்பு இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யார் அந்த சார் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் சிறப்பு விசாரணை குழுவிடம் கொடுங்கள் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கட்டுக்கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா யார் தடுக்க போறான்? பொங்கல் பண்டிகையையொட்டி ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை. விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு குடும்ப அட்டைக்கு 50 காசு வீதம் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் 2 நாட்கள் நடத்தப்படும் இமேஜின் டிஎன் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எல்லா இடத்திலும் பேசப்படுகிற நெக்ஸ்ட் பிக் திங். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே பலமுறை சொல்லி இருக்கிறார். ஏஐ இதனால் வேலை வாய்ப்புகள் குறையாது, மேலும் வேலை வாய்ப்புகள் பெருகத்தான் செய்யும்னு தெளிவா பேசியிருக்கிறார். அந்த வகையில சரியான திசையை நோக்கி இந்த மாநாட்டை ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த மாநாடு தொழில்நுட்ப தொடர்பானது மட்டுமல்ல, இது தொலைநோக்கு கொண்ட மாநாடு. தமிழ்நாட்டின் நீடித்த மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கிற மாநாடு. அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கின வளர்ச்சிய தொழில்நுட்பத்தின் உதவியோட இன்னும் எப்படி மேம்படுத்தலாம்னு வழிகாட்டுகிற மாநாடு. நம்ம தமிழ்நாடு தொழில்நுட்பம் என்பது புத்தாக்க மற்றும் தொழில்துறை வளர்ச்சியில எப்பவும் முன்னோடி மாநிலம் தான். வணிகத்தையும் தொழில் முனைவரையும் ஊக்குவிக்கிறதுல மற்றவங்களை விட நாம் எப்பவுமே ஒரு அடி அட்வான்ஸ் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில தான் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு, பிளாக் செயின் இணைய கருவிகள், மின்வாகன உற்பத்தி மற்றும் வளரும் தொழில்நுட்பங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிற முன்னெடுப்புகளை நாம் மேற்கொண்டு வரோம். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, நாம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஜிசிசி எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வர்றத சொல்லுவேன். ஆனா என்னதான் முன்னிலையில் இருந்தாலும் இதுவே போதும்னு நான் நினைக்க மாட்டேன். இன்னும் கூடுதலான வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு செல்லணும் தான் நினைப்பேன். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பிடிஆர் அவர்கள் இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். 1999 ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையில டைடல் பூங்காவை உருவாக்கினார். இன்னைக்கு நாம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். கோவை, சேலம், மதுரை, திருச்சி, ஓசூர், திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம், தூத்துக்குடின்னு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்களில் கூட எல்காட் தொழில்நுட்ப பூங்காக்களும் சிறு தொழில்நுட்ப பூங்காக்களும் நிறுவப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? வளர்ச்சி நகரத்துல மட்டும் குவியக்கூடாது. உண்மையான வளர்ச்சின்னா அது சமச்சீரானதா, பரந்துபட்டதா இருக்கணும். இதனாலதான் சென்னை மட்டும் இல்லாம மற்ற நகரங்களை சுத்தி இருக்க இளைஞர்களுக்கும் அவங்க பகுதியிலேயே வேலை வாய்ப்புகளை மாபெரும் உந்து சக்தியை நாம உருவாக்கி கொடுத்துட்டு வரோம். இந்த வரிசையில ஏஐக்காக கோவையில பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அந்த முறையில 2 மில்லியன் சதுரடியில தகவல் தொழில்நுட்ப வெளியே நிறுவ போறோம்.